ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தையாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி. வாங்க பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கடலைப்பருப்பு, உளுந்து, காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகா, ஒரு சின்ன கட்டி வெல்லம், கொஞ்சமாக துருவின தேங்காய். இது நல்லெண்ணெயில் பண்ணலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்துக்கலாம். 1 கப் உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு, இதான் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் பண்ணுறப்ப இந்த மாதிரி நுரையாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். அடுத்தது கடலைப்பருப்பு. எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 செவக்கணும். வரமிளகா, இப்போ துருவின தேங்காய் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம் எல்லாத்தையும். வெல்லத்தையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஆறுனதும் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா சட்னி ரெடி. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், எம்மியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லெண்ணெயில் பண்ணதுனால. இது இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி குழப்பி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.